லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாக வரும் 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் காரகத்துவங்களையும் இதன் விசேஷ காரகத்துவங்களையும் பார்ப்போம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். பூர்வ ஜென்ம புண்ணியம், தாய் வழி மாமன், தாய்மொழி பற்று, குழந்தைகள், குழந்தைகளின் நிலை, தாத்தா, தாத்தா வழி சொத்து, தன்னுடைய சுய புத்தி, புத்தி சாதுரியம், வயிற்றுப்பகுதி, யோகம், தியானம், மந்திரம், குலதெய்வம், பரம்பரை, அறிவு, வேதம், மந்திரித்தன்மை அதாவது அமைச்சர், சூழ்நிலை, கடவுள் பக்தி, காதல், விருப்பம், குறிக்கோள், சான்றிதழ், ஆவணங்கள், மனதின் நிலை, ஆதாரம், அதிர்ஷ்ட வாய்ப்பு, காமம், சிற்பம், இசை, ஓவியம், நாட்டியம், கவிதை, நடிப்பு, மைத்துனர் அதாவது மனைவியின் அண்ணன், அண்ணி, குலதெய்வம், இன்ப சுற்றுலா, தாயாரின் வருமானம், எதிரியின் மரணம், கடன் இல்லாத நிலை, மத கோட்பாடுகள், விரதங்கள், ஆச்சாரம் கடைபிடித்தல், அனுஷ்டானங்களை நிறைவேற்றுதல், தலைமை பதவி, தனவரவு, புகழ், கௌரவம், நல்லவர்களின் நட்பு, சுறுசுறுப்பு, அன்பு, தொழிலின் வளர்ச்சி அல்லது முடிவு, பிஇ, எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகள், வாரிசு, நீதி சாஸ்திரம், நல்ல வார்த்தைகள், வேதங்களை பற்றிய அறிவு, புத்திர ஒற்றுமை, மந்திர உபதேசம், அதர்வண வேத பயிற்சி, மனவசிய கலை பயிற்சி, மனக்கூர்மை, மந்திராலோசனை, தூர தேசத்தில் உண்டாகும் விசனம், வித்யா பிரசங்கம், தாம்பத்தியம், சூதாட்டம், ஆர்வம், ஈடுபாடு, பஞ்சாங்கம். இவை தவிரவும் நிறைய விசேஷ காரகத்துவங்கள் உள்ளன. அவற்றை வேறு ஒரு வீடியோவில் பின்னர் பார்ப்போம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் 6ஆம் பாவக காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம்.